ரோஸ் மில்க் போடலான்ட்டு பால் காய வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து சீனி சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டியை விட்டு சீனி கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். இதுக்கு பேர் என்ன, சியா சீட்ஸ் அப்படின்வாங்கள்ல, அந்த இது வாங்கி ஊற வச்சுருந்தேன். அதையுமே போட்டுக்கலாம். இது போடலாமா வேணாமான்றதை விட எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் போட்டுக்கிறோம். எனக்கு வந்து ரோஸ் மில்கில் பாதாம் பிசின் நிறையா போட்டு குடிக்க ரொம்ப பிடிக்கும். அதனால் பாதாம் பிசினுமே போட்டுக்கலாம். எவ்வளோ ஊற வைக்கணும்னு தெரியாமல் நிறையா போட்டு விட்டேன் போல், நிறையா வந்துடுச்சு. சரி பரவாயில்ல, போட்டது போக மிச்சத்தை எடுத்து வைப்போம். இப்போ நல்லா கரண்டியை விட்டு கலந்து விட்டுக்கலாம். பாதாம் பிசினு காய் வளருது எல்லாமே போட்டு கலந்துட்டு எசன்ஸ் ஊற்றணும்ல, ரோஸ். இது எவ்வளோ ஊற்றணுன்றது தெரியலை. 2 சொட்டு கலந்து பார்ப்போம். நல்லா கலர் போதுன்னு இருந்தால் விட்டுடலாம். இப்போ சூப்பரான கலராக இருக்குது. பத்தாது போல், இன்னும் 1 சொட்டு விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மில்க் கலராகவே இருக்குது. போதும் இந்த அளவுக்கு. இதுவுமே மில்க் கலர் அப்படியே இருக்கு. ரோஸ் மில்க் தயாராகிடுச்சு. உங்களுக்கு தெரியாமல் 2 சொட்டு விட்டேன், அதையும் கலர் நல்லா வந்திருக்கு. மொத்தம் 5 சொட்டு, 1/2 லிட்ரு ஃபுல் க்ரீம் பாலில் 5 சொட்டு விட்ட பிறகுந்தே இந்த கலர் வந்திருக்கு. நான் வந்து 1 மடங்கு பால்னால் 1 மடங்கு தண்ணி ஊற்றுனேன். இங்கிட்ட யாரா, சரி சர்பத்து போடணுமா, அதுக்கு இங்கிட்ட ஒரு ஆள் சொரிஞ்சுக்கிட்டு. சரி சர்பத்துமே கலந்துடலாம். ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம், சில்லுன்னு இருக்கட்டும். இதுக்கு வந்து சர்பத்துக்கு கொஞ்சம் கூடுதல் எலுமிச்சம்பழம், ஜில் ஜில் குல் குல் ரோஸ் மில்க் சர்பத் பண்ணியாச்சு. நான் பண்ணது கரெக்டாக தப்பான்றதை சொல்லுங்கள்.